தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் அவருடைய கிருபை இம்மட்டுமாய் நம்மை தாங்கினது, இம்மட்டுமாய் நம்முடைய குடும்பத்தை தாங்கினது, இம்மட்டுமாய் நம்மை தாங்கினது, இம்மட்டுமாய் நம்மை கைவிடாமல் நடத்தி கரங்களை தட்டி அப்பாவை நினைத்து அந்த நாளிலும் கூட நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா புஸ்தகத்திலே 60வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எல்லா கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா புஸ்தகத்திலே 60வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்கிறது, arise and shine. ஹல்லேலூயா. It means we need to rise. இந்த காலை வேளையிலே இரண்டு சகோதரர்களே நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. சிஸ்டர் எல்லாம் கரங்களை பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லுங்க. எழும்ப யாருக்காக எழும்ப வேண்டும்? கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். கரங்களை பிடித்து சொல்லுங்க, பிரதர் நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லுங்க. யாருக்காக எழும்ப வேண்டும்? கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலையிலே நன்கு சகோதர சகோதரிகளே, வேதம் தெளிவாக சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Hallelujah. It means we need to rise and shine. Then only the God light will become upon you. அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய ஒளி நம் மேல வர. Hallelujah. இந்த காலை வேளையிலே சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில நேரங்களிலே நாம் எழும்பக்கூடாதபடி சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஒருவேளை சில பிரச்சனை நிமித்தம், ஒருவேளை சில போராட்டத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன். I could be able to rise from my losing time. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலை விஷயத்திலே ஒரு ஜெயம் இல்லை. நான் என்னுடைய ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் ஒவ்வொரு நாளும் என்னால் எழும்ப முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் இறுதியிலே துக்கத்தோடு காணப்படுகிறார். நான் ஆண்டவராகிய இயேசுவான இந்த காலவெளியில சொல்லுகிற வார்த்தை, எழும்பி பிரகாசி. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். The Bible clearly says, arise and shine. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Hallelujah. Arise and shine, the light has come upon you. இந்த காலையிலே சில வார்த்தைகளை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே 1 முதல் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். From the first Kings chapter 17 verses 1 to 14. கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றணையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காவலுக்கு கட்டளிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றணையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தால் தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீரியனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. முதலாவது வார்த்தையை வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலும் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. மறுபடியும் கூட 2வது 3வது வசனம் வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். Who is the
Elijah, it means he is one of the prophetic which has been led by the God. கர்த்தர் அவரை வழிநடத்துகிற ஒரு தெய்வ மனிதனாக காணப்படுகிறார். வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கிறோம், எலியா is one of the prophetic which has been led by the God. கர்த்தர் அவரை நடத்துகிறார். அதனால முதலாவது வார்த்தையை நாம் மீண்டும் வாசிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே எலியா ஆகாபை நோக்கி வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால இடத்திலே ஆகாப் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ஆகாப் ராஜா யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Who is the king Ahab? He is the king who ruled over the place of Israel. இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜா. அவன் இஸ்ரவேலில் இருக்கிற சமாரியா அந்த சிட்டியிலே அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தன்னுடைய தகப்பனை போல அல்லாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பாகால் என்ற விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாகி அதை அவன் வணங்கி கொண்டிருக்கிறான். அதனால்தான் நம்ம இதுல வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறார் பாருங்க, முதலாவது வார்த்தை மீண்டும் வாசிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கோபம் கொண்டு the God is saying that in this year the rain will not come. Hallelujah. மழையும் காணப்படாது, பனியும் காணப்படாது. ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாக ஆகாப் ராஜா என்ன செய்கிறான்? அவருக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன்படியாக எலியா இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு மூன்றாவது வார்த்தையை வாசிப்போம். நீ இவ்விடத்தை விட்டு திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றணிலே ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காலங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படியே இந்த வார்த்தைகளை எலியா அந்த ராஜாவிடத்தில் சொன்ன பிறகு ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், you need to go in the place of Kerith Artillery. We need to reach the place of the brook of Kerith. It's stay to the place of Jordan. யோர்தான் எதிரே இருக்கின்ற கேரித் ஆற்றண்டிலே நீ அங்கே ஒளிந்து கொண்டிரு, நான் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பார்க்கும் பொழுது தேசம் முழுவதுமாக பஞ்சம். There is அப்படி என்றால் பஞ்சம் கொடியதாக இருந்தது. அங்க இருக்கிற ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பத்தோடு இருக்கும் ஒரு ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், you need to go in the place of Kerith. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்படி என்றால் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றணியிலே தங்கியிரு, நான் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It means first of all we need to rise. எழும்ப வேண்டும். எப்படி நாம் எழும்ப வேண்டும் என்றால் எலியா கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. That Elijah obeyed the word of Christ. What the God says, he blindly believed. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவன் கண்மூடித்தனமாக நம்பி அப்படியே அவன் சென்றான். ஹல்லேலூயா. Whether the God will lift him, கர்த்தரை கைவிட்டாரா? Whether the God didn't make him to walk in the way, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதுனாலே கர்த்தரை கைவிட்டாரா? இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் நடந்தபடினாலே கர்த்தர் அவனை என்னென்ன காரியங்களுக்காக காத்திருந்தார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிற வார்த்தைகளை பாருங்க, நீங்க எங்க போக வேண்டும்? கேரித் ஆற்றணியிலே தங்கியிரு. காகங்களை அவனுக்கு விடியற் காலையில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே நாம் பார்க்கும் பொழுது சமாரிய தேசத்திலே எங்கேயும் பார்க்கும்போது பஞ்சம், அந்த இடத்திலே கொடியதாக இருந்தது. அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் காலையில விடியற் காலையும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தவனை போஷித்தார். ஹல்லேலூயா.
ஒரே காரணம் he just obeyed the word of God. Hallelujah. 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சார்பாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் it doesn't question the God. கர்த்தரிடத்திலே எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த தேசம் முழுவதும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் ஆகாரம் இல்லை, எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இல்லை, எங்கு பார்த்தாலும் பஞ்சம் கொடியதா இருந்தது. ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், now you need to go in the place to Sarifat. Hallelujah. இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்தார். ஹalleluya. நாம் அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நாமாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக கொஸ்டின் வந்திருக்கும். ஏனென்றால் அந்த தேசம் முழுவதுமாக பஞ்சம். they couldn't able to get the water. How I can able to get the food and the water என்று நாம் கேட்டிருப்போம். ஆனா அவர் சொல்லுகிற வார்த்தை 8வது வார்த்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. ஹalleluya. அப்படி என்றால் நீ எழுந்து எங்க செல்ல வேண்டும்? சாரிபாத் ஊருக்கு போக வேண்டும். ஏரியா தீர்க்கதரிசி தனச பர்பஸ். இந்த காலையிலே நண்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களிடத்திலே சொல்லுகிறார் என்றால் we need to follow as blindly. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் ஐயா மூலமாக ஒவ்வொரு நாளிலும் கூட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் தீர்க்கதரிசன வார்த்தைகள் நமக்கு சபைக்கு கொடுக்கிறார் என்றால் ஒவ்வொரு காரியங்களும் we need to believe blindly. Hallelujah. Hallelujah. லக்கங்களை உயர்த்தும் நிலையிலே சொல்லுவோம், கர்த்தரை நாம் முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பும் பொழுது ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. ஹalleluya. கர்த்தர் சாரிபாத் ஊருக்கு எலியாவை கொண்டு செல்கிறார் என்றால் ஒரு காரணம் உண்டு. ஹalleluya. That is the purpose that God anointed you. That is the purpose that God gave salvation to you. That is the purpose that God lifted you. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறது ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. That is the reason and purpose for each and everyone in your life. உங்களை வாழ்க்கையிலே கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு காரணம். ஹalleluya. இந்த இடத்திலே சாரிபாத் விதவையிடத்திலே you need to go to that place because I am going to make get the food and water. Hallelujah. தண்ணீரையும் ஆகாரத்தை அந்த இடத்திலே நீ பெற்றுக்கொள்வாய் என்று அந்த இடத்தில் சொல்லும் பொழுது அவன் அப்படியே அவன் கீழ்ப்படிந்து போகிறான். ஹalleluya. ஹalleluya. 12வது வார்த்தையை வாசிப்போம். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றார். ஹalleluya. அப்படி என்றால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு விதவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளும் அவன் மகனும் they are going to die. அந்த இடத்துல பஞ்சம் தான். அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. 12வது மீண்டும் வாசிப்போம். அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அப்படி என்றால் என்ன? எலியா தீர்க்கதரிசி அருமையான சகோதரத்தை கேட்கிறார், குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க. ஹalleluya. He is asking, give me a little bit of water. Then she went inside to bring the water. Hallelujah. அப்படி என்றால் என்ன? யாராவது நம்மளுடைய வீட்டில் கூட கொஞ்சம் தண்ணி கொடுங்க சிஸ்டர், கொஞ்சம் தண்ணி கொடுங்க கேட்கும்போது கண்டிப்பா நம்ம தண்ணீர் கொடுப்போம். ஆனா யார் என்று தெரியாதவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்க முடியுமா? யாருன்னே தெரியாது. நம்ம ஒரு ரிலேட்டிவா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ், தூரத்து ரிலேட்டிவ்னாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுட் கொடுக்கலாம். யாருன்றே தெரியாதவங்களுக்கு நாம் ஆகாரத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நம்ம யாருன்னே தெரியாது. அப்படி கொடுக்கும்போது ஒருவேளை அவங்க வழி போக்கனா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், யார் என்று நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல சொல்லுறாரு பாருங்க, என்னுடைய பானையில ஒரு பிடி மாவும் கடையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. இப்படி தேவனுடைய கர்த்தருடைய
ஜீவனை கொண்டு சொல்கிறேன். எதற்காக அந்த ஒரு அடைய நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகிறோம். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியை அந்த சகோதரி இடத்தில் அனுப்புறதுக்கு ஒரு காரணம் உண்டு. So purpose that God sent the Elijah to that girl because she is going to die. Hallelujah. அவள் மரிக்க போகிறாள். அவளும் அவளுடைய மகனும் மரிக்க போகிறார். ஏனென்றால் பஞ்சம் அந்த இடத்திலே ஒன்றுமில்லை. ஆனால் எலியா தீர்க்கதரிசி கேட்கிறது, கொஞ்சம் என்ன பண்ணு, வாட்டர் bring the water. அது மாத்திரமல்ல ஒரு அடையை கொண்டு வா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிப்போம் 13வது வார்த்தை. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேகர் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை கொடுப்போம். He just obeyed what the prophet said in his life. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் அதன்படியே அவன் நடந்தான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் she is saying, I'm just having little amount of flour and oil in my house. We are going to prepare and next we are going to die. அதை நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு சாக போகிறேன். ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே அருமையான எலியா தீர்க்கதரிசி அவர் வாழ்க்கையிலே எழும்பு கர்த்தருக்காக எழும்பி வைராக்கியமாக நின்றதுக்கு காரணம் என்ன? What the God says, he definitely believed. Hallelujah. கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைப்படி நடந்தார். Hallelujah. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியமும் தோல்வி இல்லை. What the God says, he truly believed. கர்த்தர் மாத்திரமே நம்மை எழுப்ப முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை என் வாழ்க்கையில, ஏன் எப்போது பார்த்தாலும் தோல்வி என்று கைது கொண்டிருக்கிறார். இந்த காலையிலே ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், what the God says we need to believe. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது எலியா அந்த அப்பத்தை சாப்பிட்டு அதோடு அந்த பானையிலும் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரே ஒரு காரணம், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் நடந்தார். ஹல்லேலூயா. காலை வேளையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சறிந்து பட்டினியாக கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே God is promising, I will just bless you, I will just lift you, I will make your generation blessed. இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு அவர்கள் வாழ்க்கையிலே வசனங்கள் மூலமாக ஐயா மூலமாக தீர்க்கதரிசன வார்த்தைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். We need to believe as it is. Hallelujah. ஒருபோதும் நாம் சந்தேகப்படாமல் அப்படியே நாம் நம்பும்போது கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். யாக்கோபு 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவு வாங்கிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆனாலும் அவன் எவ்வளவு வாங்கிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படி என்றால் நாம் கர்த்தரை கேட்கும் போது ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் இதை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் கண்டிப்பாக அவர் செய்வார். If God is confirming, I will definitely do for you. We need to believe. அப்படி என்றால் ஒரு சந்தேகம் படக்கூடாது. சில நேரங்களில் தாமதமாக இருந்தாலும் கூட கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். The God is promising. ஆபிரகாம் குறித்து வாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அவர் 25 வருடம் காத்திருந்தார். அப்பொழுது அவன் வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தது.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடந்து, அவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் கர்த்தரை மையப்படுத்துவோம். 1 ராஜாக்கள் 2வது நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே 15 40 வார்த்தை வாசி கேட்போம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபொழுது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலக பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலக பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றுவதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலக பண்ணுகிறவர்கள். இப்பொழுது கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசேபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் உள்ள எல்லா இடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்போது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நிழலால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பதித்திரமாக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 22வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையில் அவர் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளைகளை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்போது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வம் தெய்வமே தெய்வம் என்றால் அதற்கு ஜனம் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்போது அப்படி என்றால் இந்த இடத்துல நாம் பார்ப்போம், எலியா தீர்க்கதரிசி யாரிடத்திலே சேலஞ்ச் பண்ணுகிறார்? எலியா தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க. மீண்டுமாக 22 வாசிப்போம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, அப்படி என்றால் அப்போது எலியா ஜனங்களை நோக்கி எந்த ஜனங்களை நோக்கி அவர் சொல்லுகிறார்? ஓகே, இஸ்ரவேல். அப்படி என்றால் எலியா தீர்க்கதரிசி எந்த ஜனம்? அப்ப இஸ்ரவேல் யாருடைய ஜனம்? இஸ்ரவேல் நம்மளுடைய ஜனம். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் இஸ்ரவேல். அதான் வேதம் சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு தெரியும். God like to bless the people of Israel. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் பாகாலை வணங்குகிறவராக இருக்கிறார். 24வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்போது அக்னியினாலே உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அப்போ 21வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகள் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பயங்கரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எல்லா காரியத்தையும் அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனம் குந்தி குந்தி நடக்கிறது. They are deciding, they make confusion. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பம். கர்த்தர் கொஞ்ச நாள் கர்த்தரை தேடுவார்கள், கொஞ்ச நேரம் பாகாலை தேடுவார்கள். கர்த்தர் நன்மை செய்யும் போது அங்கே போவார்கள். அப்பொழுது கொஞ்ச நாள் பார்த்தால் திருப்பி பாகால் எடுத்து வருவார்கள். அதனால்தான் எலியா சொல்கிறார், எந்த நேரம் மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். அவர்கள் இருமனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வேதம் சொல்கிறது, இருமனம் உள்ளவன் நிலையற்றவர். கர்த்தர் 21வது வசனத்திலே பார்க்கும்போது எலியா சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து, எந்த நேரம் மற்றும் நீங்கள் 2 நினைவாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு அவங்க பின்வாங்கி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆகாப் ராஜா என்ன சொல்ல, இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது பாகால் ஆங்கிலத்திலே பால் அப்படி என்றால் என்ன? இஸ் ஐடல் வர்ஷிப். இப்போ ரீசெண்டா கூட போர்
நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அப்பொழுது ஈரான் அந்த ஜனங்கள் அந்த பாகால் தெய்வத்தை எரிக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? பாகால் அப்படி என்றால் பால் ஆங்கிலத்திலே அந்த தெய்வத்தை ஏன் எரிக்கிறாங்கன்னா அது இஸ்ரவேலோட கடவுள் என்று. அல்லேலூயா. அப்படி என்றால் யூதர்கள் அதை வழிபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பால் அந்த ஐடல் அந்த சிலையை அவர்கள் என்ன பண்றாங்க? பர்ன் பண்றாங்க. அப்படி என்றால் என்ன? அந்த காலத்துல இருந்து அவர்கள் பாகாலையும் அவர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தரையும் சேவிக்கிறாங்க. பாகால் கொஞ்ச நாள் பாகாலை சேவிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கர்த்தரை செய்கிறாங்க. அதனாலதான் எலியா சொல்ற, எந்த நேரம் மட்டும் நீங்கள் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் சில நேரங்களில் நாமும் இரண்டு மனதுள்ளதாக காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் நாம் பற்றிக் கொள்ளும் போது வேதம் சொல்கிறது, உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவரை நீ பூரண சமாதானத்தை காத்துக் கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசி அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை நீங்க தேர்ந்தெடுங்க, நான் ஒருவன். அல்லேலூயா. கர்த்தரால் அனுப்பப்பட்ட மனிதன் நான் ஒருவன். You just decide, you choose 450 prophet and the only prophet. நம்ம என்ன பண்ணலாம்? இரண்டு காளைகளை தெரிந்து கொண்டு ஒரு காளையை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஒரு காளையை நான் தெரிந்து கொள்கிறேன். ஒரு பலிபீடத்தை கட்டி அதை சந்து சந்தாக கட் பண்ணி அதை என்ன பண்ணணும்? அக்கினி இல்லாம யார் முதலாவது அக்கினியினாலே பதில் சொல்றாங்களோ அவர்தான் உண்மையான தெய்வம் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 24வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் எலியா தீர்க்கதரிசி மேக்கிங் a challenge. ஹல்லேலூயா. அவன் ஒரு சேலஞ்சை விதிக்கிறான். அப்படி என்றால் என்ன? நீங்கள் 450 தீர்க்கதரிசிகள், நான் ஒரே ஒரு தீர்க்கதரிசி. நாம் என்ன பண்ணுவோம்? ரெண்டு காளைகளை தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒன்று தெரிந்து கொள்கிறேன். ஒரு பலிபீடத்தை கட்டி அதிலே நீங்க ஒரு காளையை சந்து சந்தாக கட் பண்ணி அந்த பலிபீடத்தை வைங்க, விலங்குகளை அடக்கி நானும் அப்படியே செய்கிறேன். எந்த தெய்வம் முதலாவது அக்கினியினால் பதில் சொல்கிறதோ அவரே உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. He is just challenging how it's possible. He is challenging 450 prophets. He faces only one person. ஹல்லேலூயா. அவருக்குள்ளே அப்படி என்றால் அவர் வாழ்க்கையில அவர் எழுவதற்கு ஒரே ஒரு காரணம் வைராக்கியம். ஹல்லேலூயா. He stand in this God's side. He does all the people of Israel is against to the prophet Elijah. Hallelujah. All over the people, இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். 450 தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். அவர் சொல்கிறார், நான் ஒருவன் மாத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாலானின் தடைகளை உடைத்தேறி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாலானின் தடைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தடை ரசிப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தடை ரசிப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தீவன், நெருப்பாய் இறங்கிடுவார்.
நீங்கள் வந்து ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒரு காளையை தெரிந்து கொள்வேன். He is just making challenge with the 450 prophet. தொடர்ந்து நாம் வாசிப்போம். அப்பொழுது எலியா ஆகாரின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அழைக்கிறதால் நீங்களே உந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு தரும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுத்தாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி ஒரு சத்தமாய் கூப்பிடுங்கள். அப்படி என்றால் என்ன? இயேசுவானவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்து எதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனைக்கு பகை. ஹல்லேலூயா. God will not like the idol worship. சிலை வழிபாடை அவருக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு பகை. விக்கிரக ஆராதனை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசுவானவர் அந்த ஆகாப் ராஜா என்ன தவறு செய்தார் என்றால், அவருடைய மனைவி ஜெசபெல் என்ன பண்றாரு பாருங்க, பாவல் வணங்கி கொண்டிருக்கிறார். He is making his husband to worship the idol. Hallelujah. அவன் தன்னுடைய கணவரை என்ன பண்றான் பாருங்க, பாகாலை நீ வணங்க வேண்டும், நம்முடைய ஜனங்கள் வணங்க வேண்டும் என்று she is introducing the idol worship. Hallelujah. அப்படி என்றால் என்ன? சிலை வழிபாடு ஆண்டவருக்கு பிடிக்காது. Hallelujah. இதே போலதான் நான் ஒரு சகோதரத்துல பேசிக்கொண்டேன். அவர் என்ன சொன்னாரு, அவர் ஒரு கிறிஸ்துவ நண்பர் தான். அவர் சொல்றாரு, நம்ம வந்து அந்த கோயில்ல அந்த பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கி நாம் சாப்பிடுறது தப்பு இல்லை. இப்போ பேய் கோயில்ல அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க, அது நம்ம சாப்பிடுறது தவறில்லை. சொல்லுங்க, தவறில்லை. அவர் என்ன சொல்றாரு, அவரு நிறைய பைபிள் எல்லாம் படிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து ஒரு இந்து மனிதரா இருக்காங்க, கர்த்தரை அறியாத ஒரு மனிதனா இருக்காங்க, அவர்களை ஆதாயம் பண்ண யூதரை ஆதாயம் பண்ண யூதரை போலவும் கிரேக்கரை ஆதாயம் பண்ண கிரேக்கரை போலவும் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமான அதை என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட நம்ம கிறிஸ்துமஸ் இருந்தா என்ன பண்ணுவோம், நம்முடைய அழகாக கேக்கா இருக்கும், அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். அது மாதிரி அவர் சொல்றாரு, அது மாதிரி அது தப்பு கிடையாது. ஏனென்றால் நம்ம அவங்க வந்து சபைக்கு வருவதற்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் பேசிக் கொண்டிருந்தாரு. நான் சொன்னேன், சரி பிரதர், நீங்க வந்து சரி அது நல்லது, நீங்க சாப்பிடுறீங்க, சரி அவங்க கூட சாப்பிடுறீங்களே, நீங்க பேசாம அந்த கோயிலே நீங்க நின்று வாங்கிக்கலாமே, ஏன் தப்பு அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்ல அப்படி போக கூடாது, அவங்கள ஆதாயம் பண்ணி அவங்க குடும்பத்தை நம்ம சாப்பிடலாம், ஆனா நம்ம போய் வாங்க கூடாது. அதான் நான் சொன்னேன், சரி பிரதர், நீங்க அதை வாங்கி சாப்பிடுறீங்க, சரி அவங்க ஆதாயம் பண்றீங்க, இப்ப அவங்க நல்லா ஸ்மோக் பண்றாங்க, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, வேற ஏதாவது தவறான பண்றாங்க, நீங்க வந்து அவங்க ஆதாயம் பண்ணதுக்கு நீங்க அது மாதிரி பண்ணிக்கலான்னு கேட்டேன். அது சொன்ன, இல்ல அது கர்த்தருக்கு பிடிக்காது. அப்ப இது கர்த்தருக்கு பிடிக்குமா? இல்ல அவங்க நான் ஆதாயம் பண்ண அப்படி பண்றேன். அப்படி என்றால் என்ன, இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் என்ன கரைத்து என்ன தவறு என்று அது வசனங்கள் அவங்களை படிக்கிறாங்க, ஆனா அதன்படி நடக்க தெரியல. ஏனென்றால் அந்த மனிதன் என்ன பண்றாரு, இப்ப நம்ம அந்த சகோதரர் வந்து நல்ல ட்ரிங்க்ஸ் பண்றாரு, அப்ப வந்து நல்லா இது பண்றாரு, ஸ்மோக் பண்றாரு, நான் வந்து நீங்களும் ஸ்மோக் பண்ணுங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க, நான் சப்மிட் பண்ண அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ண முடியும், அவங்களும் பாவத்தில் தான் உள்ள முடியும். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நன்மை செய்திருக்கிறாரோ கர்த்தர் நல்ல, அதை நான் சொன்னேன் பிரதர், அது தப்பு. ஏனென்றால் நாம் வந்து அந்த அவர் பாவத்தில் இருக்கிறாரு, நம்ம வந்து அதை நம்ம இது பண்ண முடியாது. நீங்க அவங்க ஸ்மோக் பண்ணா நான் வரேன், நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா நான் சபைக்கு வரேன் அப்படின்னு அவங்க கூப்பிடும் போது உங்களால போக முடியுமான்னு, இல்ல என்னால போக முடியாது. அப்படி என்றால் அவருக்கு தெரிகிறது. நாம் எப்படி அவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், நான் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னுடைய மனைவி இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாங்க, கர்த்தர் எங்களை ரட்சித்தார், எங்கள் பிள்ளைகளை ரட்சித்தார், இன்னைக்கு கர்த்தருக்காக நாங்கள் முழு விதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அதிசயம் அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லும் போது, ஒருவேளை அந்த துக்கத்தில் இருப்பாங்க, ஒருவேளை பிரச்சனையில இருப்பாங்க, ஒருவேளை ஒரு காரியங்கள் துக்கத்தினாலே ஒரு பிரச்சனையினாலே போராட்டத்தினாலே இருந்திருப்பாங்க. நாம்
சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த கடைசி நாட்களிலே false preachers கள்ள போதனைகள் அநேக இடத்திலே வந்து அந்த மனிதர் வந்து பைபிள்ல நல்லா படிச்சு கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு எது கரெக்ட் எது தவறு என்று சொல்ல முடியும். வேதம் அழகாக சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனை கற்றுக்கொண்டு பாதை. ஹல்லேலூயா. The Lord doesn't like the people who worship. ஆனா நம்ம உலகத்துல பார்க்க தெரியாது கர்த்தர் யார் என்று தெரியாது. ஆனா கர்த்தர் யார் என்று தெரிந்தும் அப்படிப்பட்ட காரியங்களை பண்ணும்போது கர்த்தர் ஒருவரும் மன்னிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிமையான இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆகாப் ராஜா கர்த்தருக்கு விரோதமாக சிறிய வழிபாடுகளை செய்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினாலே கர்த்தருடைய கோபம் அவன் மேலே வந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க ஒரு காலையை தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒரு காலையை தெரிந்து கொள்கிறேன். நீங்க 480 தீர்க்கதரிசிகள், நான் ஒருவன் மாற்றுகிறோம். இந்த இடத்திலே அவருக்குள்ளே ஒரு வைராக்கியம், எப்படிப்பட்ட வைராக்கியம்! கர்த்தர் எனக்காக இறங்குவார், கர்த்தர் நாம் செபிக்கும் போது இறங்குவார். எப்படி இறங்குவார்? ஐக்கியாக இறங்குவார். அதுதான் அவருக்குள்ள ஒரு விசுவாசம், அவருக்குள்ள ஒரு வைராக்கியம். எப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்த வைராக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து வாசிப்போம். 26வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலியா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலை எங்களுக்கு உத்தரவாகிறோம் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டில பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பியானம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப பண்ண வேண்டியதாகும் என்றார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அதன்படியே அவங்க என்ன பண்றாங்க? 26வது வசனத்தை பார்க்கும்போது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலையை அவங்க வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ணி, அந்த பாகாலி எங்களுக்கு உத்தரவு தர வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? காலையில இருந்து மத்தியானம் வரை பாகாலி நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. They prepared அந்த பலிபீடத்தை அவர்களை உருவாக்கி அந்த காலையை வைத்து காலையில இருந்து மத்தியானம் வரை அவங்க கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒரு சத்தமும் பிரிக்கவில்லை. ஹல்லேலூயா. 27வது வசனத்தை பார்க்கும்போது எலியா வாசிப்போம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பியானம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின் வழியே ரத்தங்கள் தங்கள் மேல் வழிய மட்டும் கத்திகளாலும் வீட்டினாலும் தங்களை கீழ்த்தி கொண்டார்கள். மத்தியான வேளையிலே சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படி என்றால் இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி அது மேலே காலையில் சந்தோஷமாக கட் பண்ணி தன்னுடைய தெய்வத்தை அவர்கள் ஆராதிக்க தொடங்குறாங்க. They start to worship their Baal idol. Hallelujah. ஹல்லேலூயா. பாகாலுடைய தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள். காலை தொடங்கி மத்தியானம் வரை ஹல்லேலூயா ஒரு உத்தரவும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை எலியா சொல்கிறார், ஒருவேளை கடவுள் தூங்கிட்டு இருப்பாங்க, அதை கேலி செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் பாருங்க! கர்த்தர் எனக்காக யாவரும் செய்து முடிப்பார் என்று எலியாவுக்கு ஒரு வைராக்கியம் காணப்பட்டது நிமித்தம் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரனான கோத்திரங்களுடைய இரக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி
ஹalleluya. அப்படி என்றால் 30வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். 30வது வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பாக பாகால் ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேலே காலை சந்து சந்தாக கட் பண்ணி வைத்து தன்னுடைய தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு உத்தரவு வரவில்லை. தன்னுடைய சரீரத்தை பிரித்துக் கொள்கிறார்கள். They start to worship him from the early morning till the afternoon, but no answers come. Hallelujah. ஒரு வார்த்தையும் வரவில்லை, ஒரு உத்தரவும் வரவில்லை. அப்பொழுது 30வது வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கீழே வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சேவித்தான். He just broke in the altar and he repented. முதலாவது கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சேவித்தான். தொடர்ந்து வாசிப்போம். உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடப்பதாக என்று சொல்லி வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடக்கி ஒரு காலையில் சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பிறந்து 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்போது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளக்கப்படும். அப்படி என்றால் 30வது வார்த்தையிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கும்போது முதலாவது அவன் பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு அதன் 31வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அவன் 12 கற்களை எடுத்து அந்த கற்களாய் கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி அதில் விறகுகளை அடக்கி ஒரு காலியை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் வைத்தான். Hallelujah. Hallelujah. He just cutting the bull into the space and made to fall in the place of altar. அந்த ஆல்டர்ல அந்த பலிபீடத்திலே காலியை சந்து சந்தாக கட் பண்ணி அதை வைத்து அது மாத்திரம் இல்லாமல் விறகுகளை அடிக்க ஒரு காலையை சந்து சந்தாக துணித்து விறகுகள் மேல் வைத்தான். தொடர்ந்து வாசிப்போம். பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகள் மேல் ஊற்றுங்கள் என்றான். ஹல்லேலூயா. 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 அப்படி என்றால் என்ன? அந்த பலிபீடத்து மேல காளைகளை சந்து சந்தாக கட் பண்ணிட்டு அதை இது சுற்றி என்ன பண்றாங்க? வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த காளையின் மேல தண்ணீர் குடத்துல தண்ணீரை 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தண்ணீர் மேல ஊற்றுகிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இப்போ நம்ம ஒரு மீட்டர் எடுத்துக்கிறோம். அந்த மீட்டர் மேல நம்ம தண்ணீர் ஊற்றிட்டு நெருப்பு பத்துனா பத்துமா பத்தாதா? பத்துமா? இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து எரிக்கிறோம் அப்படின்னா அது மேல தண்ணீர் ஊற்றிட்டு நம்ம ஃபயர் பண்ணா ஃபயர் ஆகுமா? இட்ஸ் இம்பாசிபிள். அப்படி என்றால் என்ன? அவனுக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் பாருங்க. கர்த்தர் எனக்காக இந்த God will do everything for me. நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்கிறது போல அவர் செய்கிற பாருங்க. 34வது வார்த்தையில அவர் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தண்ணீர் ஊற்றுங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளக்கப்படும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனின் தன் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டனும் என்றான். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை விறகுகளையும் கற்களிலும் மண்ணையும் பட்சித்து அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியான எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம்
உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முதலாவது வார்த்தையை நாம் பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையிலே எழும்பினது காரணம் என்ன? எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்திலே இஸ் மென்ஷனிங் as per your word and doing. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையின்படி செய்தான் இடத்துல தோல்வி. ஆனா சொல்லுகிறார் நீ சொன்ன வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. இந்த கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். What the God says, if you do this, that will be the miracle will happen. What if we do without word means there will be faith. Hallelujah. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அந்த இடத்திலே அற்புதம். கர்த்தர் சொன்னா அது செய்கிறார். ஏன் என்று அவர் கேட்கவில்லை. What the God says is follow. Hallelujah. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் முதலாவது நாம் பார்த்தோம். எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தபடினாலே கர்த்தர் அவனை போஷித்தார். இரண்டாவதாக அவருக்காக வைராக்கியமாக நின்றார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அக்கி இறங்கும் என்று சொல்லிக்கும் போது கர்த்தர் அக்கியை இறக்கிறார். ஹல்லேலூயா. 37வது வசனத்தை வாசிப்போம். 37வது வசனத்தை கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தம் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்போது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்து தண்ணீரும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. அப்படின்றால் பாருங்க, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு பொருள் மேல நம்ம தண்ணி ஊற்றி நம்ம எரிக்கிறோம்னா எரியாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலி மாத்திரமல்ல, அங்கு வைத்த விறகுகள், அங்கு வைத்த கற்கள் மண்கள் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரை இறக்கி போடுது. அப்படி என்றால் ஒரு கல்ல நெருப்பு இது பண்ண முடியுமா? நெருப்பு அந்த ஒரு கல்லை பற்ற வச்சா நல்லா இதுவாகும், எரியுமா? முடியாது. மண்ணை பட்சிட்டு போடுமா? முடியாது. வாய்க்கால இருக்கிற தண்ணீரை நெருக்கி போடுமா? How it's possible? That's the wonder of God. அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமான கர்த்தர். வேதத்திலே we need to while reading the Bible we need to identify which of the God has been done. எப்படிப்பட்ட அற்புதம் அவர் செய்கிறார் என்றால் he is a supernatural God. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் சொல்கிற வார்த்தை என்ன? அவர் கர்த்தர் செய்தார் நிச்சயம் நிறைவேறும். The God is doing this thing. It is not the doing by the man. மனிதன் செய்வது போல அல்ல. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ள தேவன். அவன் கூப்பிடுகிறான், அப்பா நீ அக்கினை இறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் ஒருவன் உம்முடைய வார்த்தையின்படி செய்தது நிமித்தம் நீர் இங்க இருக்கிற ஜனங்கள் நீர் உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் அக்கினியை போட வேண்டும். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தரிடத்தில் இந்த அக்கினி இறங்கி அங்க இருக்கிற எல்லாவற்றையும் பட்சித்து போனது. ஹல்லேலூயா. 39வது வசனத்தை பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தரை தெய்வம் என்று அவரை பணிந்து கொண்டார்கள். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தெய்வம் என்று கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார்கள். அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருப்பேன், பாலாலின் தடைகளை உடைக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருப்பேன், பாலாலின் தடைகளை உடைக்கிறேன். நான் செபிக்க அவர் தலையசைப்பார். நான் செபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாயிருக்கிறார் என் தெய்வம், நெருப்பாயிருக்கிறார்.
இரண்டு சகோதரர் சொல்கிறேன். ஒருவேளை பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் ஒன்று கொண்டு வைக்கலாம். பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று கொண்டு வைக்கலாம். போராட்டம் எல்லாம் ஒன்று கொண்டு வைக்கலாம். இயேசுவே நம்முடைய அழகை கொண்டு வைக்கலாம். அவருடைய பிரச்சனைகளை அவர் மாற்றுகிறது. அக்கினியாய் இருக்கிறது. The God will come as a fire. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள், உங்கள் வேலைக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டம், கர்த்தரை நோக்கி நாம் செபிக்க போகிறது. கர்த்தர் அவர் அக்கினியாய் இறங்கி, அவர் அக்கினியாய் இறங்கி, அவர் அக்கினியாய் இறங்கி நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், துக்கங்களை மாற்றுகிற தேவன். ஒருவேளை சுரங்கோடு வந்திருக்கிறார். நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் உதவி செய்வார்? That Jesus is saying, I'm with you. நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் அக்கினியாய் நமக்கு பதில் கொடுக்கிறது. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். காலையிலே நம்முடைய பிரச்சனையை பார்த்தாலே கலங்கி கொண்டு இருக்கலாம். நான் எப்படி இந்த போராட்டத்தில் இருந்து மீண்டு வரப் போகிறேன்? என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. கர்த்தர் மாற்றுமே, கர்த்தர் மாற்றவே நம்முடைய நிலைமையை மாற்றுகிறவர். நான் இந்த இடத்தில் எலியா குறித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஐயா, உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன். இந்த காலையிலேயே நன்கு சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, அவர் நமக்காக நெருப்பாக இறங்கி, நமக்காக அக்கினியாய் இறங்கி, நமக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா கட்டிடங்களுக்கும் உடைக்கும் போடுவார். வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்படின்றால் கர்த்தருடைய மகிமை நம்மேல் எப்படி உதிக்கும்? எப்படி உதிக்கும்? தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அதற்கு முன்பாக ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்தார். வனாந்தரத்தில் தன்னுடைய தகப்பனால் மறைக்கப்பட்டான், தன்னுடைய சகோதரனால மறைக்கப்பட்டான், தன்னுடைய ஜனங்களால் மறைக்கப்பட்டான். But when the Savior anointed the David, that from that day he sees the difference. அந்த நாள் முதல் கொண்டு அவர் ஒரு மாற்றத்தை கண்டார். வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்த தாவீதை ராஜா என்ற ஸ்தானத்திலே உயர்த்தினார். அது ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய மகிமை அவன்மேல் இருந்தது, கர்த்தருடைய அபிஷேகமாய் நிரப்பினது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். சிம்சனை குறித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 15வது வசனத்திலே 14 வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் ஒரே ஒரு கழுதை தாடி எலும்பை வைத்து 1000 பெலிஸ்தர்களை கொண்டான். 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 15, 14 கடைசியாக நாம் வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்திலே 14வது வசனம். அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது, நியாயாதிபதிகள் 15, 14, 16. அவன் லேவி வரைக்கும் வந்து உடனே அவன் கழுதையின் பச்சை தாடை எழுதி வந்து தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டார். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எழுப்பினாலும் குவியம் குவியலாய் மட்டுக்கிடுகிறார்கள். கழுதையின் தாடை எழுப்பினால் 1000 பேரை கொண்டே என்றார். 13 வாசிப்போம். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறை கட்டி அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்போம், அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இந்த புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையில் இருந்து கொண்டு போனார்கள். அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார். அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். ஹல்லேலூயா. அப்படினா கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் எழும்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய ஆவியானவர் அசைவாடும் பொழுது நாம் எப்படி இந்த சிம்சனுடைய கர்த்தருடைய ஆவி இறங்கிடும் போது 1000 பெலிஸ்தர்களை ஒரே ஒரு கழுதை பச்சை தாடியவர்களால் அவன் அழித்து போட்டான். Hallelujah. It means the Holy Spirit is one of the greatest thing that God will lead us to walk in His way.
வாழ்க்கை அதான் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நடத்துகிற வழியிலே காண்பிப்பேன். I will show the way. There are many ways in this world. இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருக்கு. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வழியிலே நாம் நடக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த காலை வேளையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடந்தார். He doesn't question what the God says. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் கேள்வி கேட்கவில்லை. கர்த்தர் சொல்கிறார் என்றால் செய்வார். அப்படின்னா he know that what the God says it will happen. கர்த்தர் சொன்னால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு எழுப்புதல், அவனை கொண்டு ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு காரணம், முதலாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தான். இரண்டாவதாக கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றான். 450 தீர்க்கதரிசிகளை பார்த்து பயப்படவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படவில்லை, கர்த்தருக்கு மாத்திரமே அவன் பயந்தான். ஹல்லேலூயா. அவரை கால் வைராக்கியமாய் நின்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடந்தபடினாலே அந்த இடத்திலே கர்த்தர் அக்கினியாய் இறங்கி வந்தார். மூன்றாவதாக கர்த்தருடைய மகிமை நம்மை உதிக்க வேண்டும். அந்த வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. என் அன்பு ஜனமே, ஒரு விஷயத்தை கண்களை மூடி கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரத்திலே 1வது வசனத்தின்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏனெனில் பிரகாசி. இந்த காலை வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை சில காரியங்கள் நிமித்தம் விழுந்து கொண்டிருக்கலாம். ஐயா, நான் எழுந்திருக்க முடியல, இப்படிப்பட்ட தோல்வியிலே விழுந்து விட்டு, இப்படிப்பட்ட துக்கத்திலே நான் விழுந்து விட்டு, வேதம் சொல்லுகிற எழும்பி பிரகாசி. நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க போது, கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படி, ஐயா மூலியமாக கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை அப்படியே நாம் வைராக்கியமாக பிடித்து அவருக்காக நாம் வாழும்போது எப்படி அக்கினியா இறங்கினாரோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள், நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றின் காலங்களில் அக்கினியா இறங்கி அழைத்து போட ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு விஷயம் எழுந்து நின்று கர்த்ததாமே நம்முடைய பேசின வார்த்தைக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோம். பேசினது நீங்கள் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவ ஆவியானவர். ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்க அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். The God is expecting to bless me this morning session. My dear beloved brothers and sisters, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன் என்று ஒருவேளை கலக்கம், கவலை, பயம் வாழ்க்கையை காணப்படலாம். இந்த காலை வேளையை ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், எந்த காரியமாக இருந்தாலும் எழும்பி பிரகாசி. Arise and shine. I will just show my light upon you in this morning session. அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவரே நமக்கு நித்திய வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையை மட்டுமாயவர் நம் வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாக இருந்தபடியினால் அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சோர்வு, சில நேரங்களிலே துக்கத்து நிமித்தம் நம்முடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறார். இந்த கால வெளியிலே சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கண்களை மூடி ஒரு விஷயம் கூட கர்த்தர் இந்த கால வேளையிலே அவர் நம்மை கொண்டு என்ன காரியம் செய்ய போகிறாரோ கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். The God has a plan for each and everyone. For that we need to surrender before Him. இந்த கால வேளையிலே ஒரு விஷயம் கூட என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கு முன்பாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் நாங்கள் புசிக்க போகிறோம். கர்த்தரை ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வாலிபர்களை ஒரு விஷயம் கண்களை மூடுங்க, கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்க. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த கால வேளையிலே God's lighting is going to fulfill. கர்த்தருடைய அக்கினி நம்மை நிரப்ப போகிறது. ஒரு விஷயம் கண்களை மூடி என்னை ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்துவீராக. ஏதாவது ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய ரத்தத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் அகப்பானங்கள் புசிக்க போகிறோம். ஒரு விஷயங்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி
2 நிமிஷத்துல நான் முடிக்க போகிறேன். ஒரு விஷயம் 2 கரங்களை உயர்த்தி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை உடைத்தெறிவீர். நான் செவிக்க செவிக்க அவர் தலையை அசைப்பார். ஒரு விஷயம் 2 கரங்களை இந்த காலை வேளையில நீங்கள் எதை நோக்கி நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார்? நம்முடைய ஆண்டவரிடத்தில் நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுடைய ஜெபம் மற்றவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும். உங்கள் இருதயத்தை நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உங்களுடைய எக்ஸாமினேஷன் கொடுத்து நிமித்தமாக பயந்து கொண்டிருக்கிறார். எப்படி நான் எக்ஸாம் எழுத போகிறேன், எப்படி நான் சேர்ந்த பெறுவேன் ஒரு பயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். Fear not, I am with you. இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து நீங்க சொல்லுகிற வார்த்தை அவர் அக்கினியா இறங்குகிற தேவன். கரங்களை உயர்த்தி, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கி விடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கி விடுவார். அவரை நோக்கி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலங்களை அவரை நோக்கி பார்க்க முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒரு விஷயங்களை 2 கரங்களை உயர்த்தி, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கி விடுவார் என் தெய்வம். நெருப்பாய்
எல்லாருடைய கண்களை கர்த்தரை மட்டுமான நம்மோடு பேசு, கர்த்தரை மட்டுமான நம்மோடு பேசு. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னை உதித்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் முதல் கொண்டு ஒரு மாற்றம், இந்த நாள் முதல் கொண்டு ஒரு அற்புதம், இந்த நாள் முதல் கொண்டு உங்களுக்கு வந்த போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலை. கர்த்தர் சொல்கிற வார்த்தை எழும்பி பிரகாசி. கர்த்தரை மட்டுமாக பிரகாசமாக வைத்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்காக எழுந்தின சிலைகளை ஒருவரை வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தது எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக, அருமையான நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மட்டுமாயுடைய வார்த்தைகளை கேட்டோம் ஐயா, உங்களை மட்டுமாயுடைய சத்தியத்தை கேட்டோம். எங்களோடு நீர் பேசினீர், எங்களோடு இடைப்பட்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எழுப்பி பிரகாசி, ஒளி வந்து கர்த்தருடைய மகிமை உதித்தது என்று வேதம் சொல்கிறது போல மட்டுமாய் உமக்காக நாங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வருகிற நாட்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக எங்களை மாற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த ஜனங்கள் வந்தவனமாய் போகாதபடி உங்களுடைய அற்புதத்தினாலே அதிசயத்தினாலே அப்பா ஒரு விசேஷித்து அக்கினியினால நிரப்புவீராக. இன்றைக்கும் காணப்படாத ஒரு வித்தியாசமான காரியங்கள் இன்னும் வருகிற நாட்களிலே காண கர்த்தரை உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொரு சகோதர சகோதரி கர்த்தரையை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலுடைய பிரசனம் அலைவராமல் இறைவனை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பொறுப்பேற்றுக் உதவி செய்யுங்க. துதிக்காமை நமக்கு ஒரு வரைக்கும் ஜெபிக்கிறோம். ஜீவனவர் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.